இரண்டாவதாக யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு லாசரு அப்படின்ற ஒரே ஒரு சகோதரர் இருந்தாங்க. அந்த குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொண்டு அடிக்கடி ஆண்டவர் பெத்தானியாவுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவார் ஊழியத்தின் நாட்கள்லாம். நம்ம வேதத்தில் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளது. ஒரு நாள் அந்த லாசர் ரொம்ப வியாதியின் படுக்கையில் மரணத்திற்கு நேராக இருக்கும்பொழுது இந்த சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் நேசிக்கிற அந்த குடும்பத்தில் இருக்க லாசரு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் 2 நாள் ஆகட்டும்னு தாமதிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நித்திரை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நியூஸ் வருது. சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, நித்திரை அடைய போகிறாருன்னா ஓகே தூங்கிட்டு இருப்பார் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாருன்றதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் இறந்துட்டாருன்னு கொஞ்சம் நல்ல நியூஸ் வருது. இறந்ததுக்கு அப்புறம் அவர் மறித்து 4வது நாள் தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த 4வது நாள் கழித்து அங்கே போகும்பொழுது அந்த குடும்பம்லாம் ரொம்ப சோர்ந்து போய், ஒரு மரணம் நடந்த வீடு எப்படி இருக்கும், அப்படி ஒரு இலவு விழுந்த வீட்டு அப்படி அலங்கோலமாக அழுகை குரலோடு இருக்கும் பொழுது சகோதரிகள்லாம் பேசுகிறாங்க. யூதர்கள்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, எசப்பா நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா இந்த லாசரு செத்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவருக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. இயேசு கண்ணீர் விட்டாராம். மார்த்தாள் பேசுகிறாங்க, ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கார். ஆனால் மரியாள் ஓடி அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் இறந்திருக்க மாட்டானே ஆண்டவரே அப்படின்றாங்க. 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம், இந்த மார்த்தாள் பேசிகிட்டே இருக்காங்க, கடைசி நாளில் என் சகோதரனை நீங்கள் எழுப்புவீங்க, அவர் சொல்கிறாரு அவன் உயிர் தெழுந்திருப்பான்னு, இல்லை கடைசி நாளில் நீங்கள் வரும்போது அவரை எழுந்திருப்பார் அப்படின்னு இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மரியாள் ஒன்றும் சொல்ல, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரர் மரிச்சிருக்க மாட்டாரே ஆண்டவரேன்னு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல. ஆண்டவர் அவளைக்கிட்ட பேசுகிறத கேட்கல, அவளுடைய கண்ணீரை பார்த்தாரு. அவளுடைய கண்ணீரை பார்த்துட்டு இமிடியேட்டாக என்ன பண்ணாங்களா, அவரை எங்கே வச்சுருக்கீங்க காட்டுங்க அவனை அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே அங்கே போகும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, லாசருவே வெளியில் வா அப்படின்னு சொல்லல. உடனே சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, நாற்று அடிக்கும், வேண்டாம் திறக்கணும். இவருக்கு ஒன்றும் சொல்லலை. என்ன பண்ணுறாங்க, கல்லை புரட்டி போடுங்க அப்படின்றாரு. புரட்டின உடனே லாசருவே வெளியில் வா அப்படின்னு ஒரு குரல் தான் கொடுத்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கை கால் எல்லாம் கட்டப்பட்டு பிரேதம் உள்ளே இருக்கும், எப்படி எல்லாம் கழட்டி இந்த கட்டோடு எழுச்சி நின்று அவர் வெளியில் வந்திருப்பார். எனக்கு இன்றைக்கி அது ஒரு கேள்வி தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏன்னா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இனி காலமே செல்லாது. அதாவது நம்ம ஆண்டவர் இந்த நாளில் உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆண்டவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்கிறவர்ன்ற ஒரு உணர்வு இருக்கணும். கடந்த மாதத்திலலாம் நான் ஹாஸ்பிட்டலில் அநேகருக்கு கைப்பிரதி கொடுத்துட்டு ஊழியம் செய்துட்ருக்கிற அந்த நேரத்தில் ஐசியூ வார்டில் நான் போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய தாயார் ஐசியூவில் அட்மிட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க. ஆனால் நான் அந்த இடத்துல ஐசியூ வார்டில் வெளியில் உட்காரும் பொழுது அநேகர் கட டப்பு மறிச்சு போயிடுறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு பாரம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர். இப்போ மறித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 வயசு 26 வயசு எல்லாம் ஆக்சிடெண்ட்டில் மறிக்கிற வாலிப பிள்ளைகள் தான். எனக்கு ரொம்ப துக்கம். அடுத்த நாளும் நான் போய் அந்த ஐசியூ வார்டில் நின்றுட்டுருக்கேன் எங்கள் மம்மியை பார்க்குறதுக்காக. அங்கே போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம், அவங்க பையன் முதல் நாள் ஆக்சிடெண்ட் ஆகி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அவங்க உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பையன், அவனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ என் பையன் சாக போகிறானே, அவனை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அவனும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறான். 2 பேர் கிரிட்டிக்கலாக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப துக்கம். 2 பேருக்குமே வயசு 26. நான் என்ன சொல்கிறது ஆண்டவரேன்னு எனக்கு தெரியல. உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபிச்சிட்ருக்கேன். ஒரு பையன் இறந்து போயிட்டான். அல்லல் துள்ளல் அவ்வளோ அலங்கோலம் பண்ணி அந்த பையனை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இன்னொரு தாய், ஐயோ எனக்கு இவங்க ஆறுதல் சொன்னாங்க, டக்குன்னு அவங்க பையன் செத்துட்டானேன்னு ஒரு பயத்தில் இருந்தாங்க. நான் அந்த ஐசியூ பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி படிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே நான் என்ன செய்கிறது, என் கண் முன்னாடியே ஒரு வாலிப பிள்ளை இப்படி இறந்து போயிருக்கிறானே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெண் இருந்தாங்க. அவங்க கிறிஸ்துவை அவ்வளோ அறியாத ஒரு பெண். அந்த பெண் என்ன பண்ணாங்க, நான் படிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு காலையிலேருந்து அவங்க வந்தாங்க. அந்த மகன் வந்து சொன்னா, அக்கா உங்ககிட்ட எனக்கு பேசணும் போல் தோணுச்சு, சொல்லுமா அப்படின்னு. நானே ரொம்ப துக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னேன், என்னுடைய கணவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டுட்டு இறந்துடலான்ட்டு போயிட்டாருக்கா. ஆனால் அவர் தூக்கு போட்டதில் ஏதோ இதுவாகிடுச்சு, அவர் சாகலை, கீழே விழுந்ததில் தலை அடிபட்டிருக்கு, ஐசியூவில் வச்சுருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைங்கக்கா, இதனால் எப்படி செஞ்சாரு தெரியல, எனக்கு அவரை திருமணம் பண்ணி ஒரு நன்மையும் இல்லைக்கா, இவ்வளோ காயப்பட்டிருக்கேன், இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், குடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு, யார்கிட்ட சொல்கிறது தெரியாமல் பல நாள் வேதனைப்பட்டேன். ஆனால் இப்போது அவர் தற்கொலைக்கு நேராக போயிட்டு மரணத்துக்கு நடுவில் இருக்கிறாருக்கா, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. யாராவது அழுதானா நான் அழுதுருவோம். அதை பார்த்துட்டு சொன்னேன், நம்ம என்னம்மா பண்ணலாம், சரி நான் ஜோம் பண்ணுறேன். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருக்கீங்க, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, எனக்கு உயிர் வந்த மாதிரி இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரை இந்த நாட்களில் நீங்கள் விசுவாசிக்கணும். கடைசி நாட்கள். அவர் இயேசுவை அறியாதவ தான், ஆனால் அந்த பொண்ணு வார்த்தையில் வந்தது, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், இந்த சோத்திரபலி புக்கு அவள் கையில் கொடுத்துட்டு, கொஞ்ச நேரம் நீ படிச்சுட்டு இருமா, உன் வீட்டுக்கார் உயிரோட வந்துடுவார், நீ கவலைப்படாத, அவர் சாகலாம் மாட்டார்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு நான் உட்காந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தாவே இந்த மகளுக்கு, இந்த மனைவிக்கு அந்த கணவன் வேணும், அந்த 2 பிள்ளைகளுக்கு அந்த தகப்பன் வேணும், எப்படியாவது விடுதலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 100 200 ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. கொஞ்ச நேரத்தில் உள்ளே கூப்பிடுறாங்க. அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் நிலைமையில் இருந்த அந்த பையன் என்ன, நாங்கள் அந்த கூப்பிட்டு, அக்கா எங்கள் ஹஸ்பண்டு கை கால்லாம் அசைக்கிறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு, 5 நாளாக இப்படி இருந்தவர் திடீர்னு எழுந்துச்சுனடா, ஏசப்பா அற்புதம் செய்தாருக்கா அப்படின்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதா. எனக்கு உள்ளே இருந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அந்த இடத்துல அந்த மகள் ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதை சொன்ன ஒரு வார்த்தை, ஏசப்பா என்னை கைவிடலக்கா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. தேவனை நம்பி ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஆக்சிடெண்ட்டான ஒரு வாலிப பையனுடைய அந்த தாயார், ஒரு மகன் நைட்டு இறந்துட்டான், ஆனால் இந்த தாயார் வந்து பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட வந்துட்டாங்க, அம்மா நான் காலையிலேருந்து கோயில் குளமாக போயிட்டு வந்தம்மா, தலையில் என்னென்னவோ பூசினேன் பையனுக்கு, ஒன்றா அவங்கள குறை சொல்லலை, அவங்களுடைய பக்தி, அவங்களோட விசுவாசம். அம்மா அந்த பையனுக்கு அப்படி நடந்துச்சு, என் பிள்ளைய காப்பாற்றணுமா, நான் என்னம்மா செய்யணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்கள் மகனை சுகமாக்குவார், விடுதலை செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் நம்புகிறேம்மா, இந்தாங்க இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பையனுக்காக எங்கள் அம்மாவை பார்க்க போகிற சாக்கில் உள்ளே போயிட்டு ஐசியூவில், ஏன்னா ஐசியூவில் ஜோம் பண்ண விட மாட்டாங்க இல்லையா, நைஸாக போயிட்டு அவங்க தலைக்கு நேராக நின்று ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே இந்த வாலிபன் உங்களுக்கு வேணும், லாசருவை நீங்கள் எழுப்புனது உண்மையானால் இந்த மகனை நீங்கள் எழுப்புவீங்க, அந்த தாயாருக்கு அந்த மகன் நிச்சயம் கிடைப்பான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல் அந்த பையன், மரணத்துக்கு ஒரு அடி தூரம்தான், தலையில் அடிபட்டு பிளட் பிளாக் ஆகிட்டே இருக்குது, முடியாதுன்னுட்டாங்க டாக்டர். லாஸ்ட்டு சூழ்நிலை, இருதயத்தில் அந்த தாயார் புறஜாதி மனுஷி, அவங்க இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அதையே வெயிட் பண்ணேன், கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் உள்ளே கூப்பிட்டாங்க, அவங்க பையனை பார்க்க விடாமலே இருந்தவங்க கூப்பிட்டாங்க, அந்த பையனுக்கு எல்லாம் தொடச்சி கொஞ்சமாக ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. வெளியில் வந்து அந்த அக்கா சொன்னாங்க, என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க, அக்கா நீங்கள் யாருனே தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் என்னை அக்காலாம் சொல்லாதீங்க, மகனே சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைம்மா உங்களுக்கு தெரியாது, நான் வந்து நம்பிக்கையே இல்லை, அடுத்தடுத்து பாடி விழுறதுனால என் பிள்ளைக்கு இப்படி தான் ஆகிடுன்னு நினச்சேன், ஆனால் அவங்க ஹஸ்பண்டு நல்லா ஆனதுனால என் பிள்ளை நல்லா ஆகிடுவான்னு ஒரு விசுவாசத்தில் நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தேன், நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த மாதிரி சபைக்கு போனாங்க. சபைக்கு போயிட்டு வராங்க. 2 நாள் கழித்து நாங்கள் போகும்பொழுது நேராக வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. இப்போ என் மகன் நல்லா இருக்கிறாம்மா, நார்மல் வார்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவரை நம்புகிற ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இயேசுவை மட்டும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் ஒருபோதும் தலை குனிவு அடைவதும் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் ஒரு முறை கான்ஃபரன்ஸ் ஜெபம் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அதாவது 2017 இருந்து நான் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தேன். அப்போ ஆவியானவருடைய ஏவுதனால தான் நான் அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என் கூட ஊழியத்தில் ஜெபிச்சுட்டு இருந்த ஒரு சகோதரி, அவங்க ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கள் கூட. அவங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சகோதரியோடைய முகத்தை கூட நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சு உடனே செய்வாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர். என்னை விட 30 வயதில் பெரிய ஒரு தாயார் அவங்க. அப்போது ஒரு முறை அவங்களுக்கு 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஒரு பெண்ணு, அதாவது 2 பிள்ளைங்க நார்மலாக இருக்காங்க, 3ஆவது பிள்ளை கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றினவளாக இருப்பா அந்த மக. ஒரு முறை அந்த சகோதரி ஒரு வாரம் ஜெபத்துக்கு வரல. அப்போ நான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, என் பிள்ளை காணாமல் போயிட்டா சிஸ்டர். அது ஒரு வாலிப பிள்ளை, 24 வயசு, மனநல குன்றின ஒரு பிள்ளை காணாமல் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகம் சும்மாவாக விடும்? சொசைட்டியில் தனியாக ஒரு பெண் நடக்க முடியுமா சமுதாயத்தில்? அது மாத்திரம் இல்லை, நல்லா இருக்கிற பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வரத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி மனசு படபடன்னு ஆயிடுச்சு. நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பயங்கரமாக இவங்களை கொஸ்டின் கேட்டு ரொம்ப இருதயத்தை காயப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா பெண் பிள்ளை காணணும் அப்படி தானே பேசுவாங்க உலகத்தில். அது அவங்களுடைய டியூட்டி. இந்த தகப்பனுக்கோ தாயாருக்கோ இதை தாங்கவே முடியல. ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைய நாங்கள் இப்படி வளர்த்தோமே, என் பிள்ளை மனநிலை குன்றினவ, எங்கே என்ன பண்ணி எப்படி போனா, இவங்க வீட்டில் இல்லாத சமயத்தில் வெளியில் போன பிள்ளை காணாமல் போச்சே, வாலிப வயசு வேற ஆச்சே, என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ துடிச்சு போனாங்க. 3 நாள் பகலாக அந்த பிள்ளைக்காகவே நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். பதிலே வரல. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். இரவு 3 மணிக்கு 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டர் இன்னும் வரல, ஜெபம் பண்ணுறேன். ஸ்டேஷனில் போய் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாங்க. 4ஆவது நாள் ஆச்சு. என்கிட்ட ஜெபத்தில் அவங்க வரலை. ஃபோன் பண்ணி அவங்க மகளுக்காக ஜெபிக்கணும்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர் உங்களுடைய மகளுடைய காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, நம்ம ஜெபத்தை நடத்தலாம். நம்ம தேசத்தினுடைய சூழ்நிலை சரியில்லை, அடுத்து ஏதோ ஒரு நோய் வரப்போகுது, தயவுசெய்து நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும், நம்ம ஜெபத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல உங்கள் மகளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு நாங்கள் வைக்க முடியாது. நீங்கள் முதல்ல தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் சிஸ்டர், ஆண்டவர் உங்கள் பிள்ளைய கண்டிப்பாக திரும்ப உங்கள் கண்டத்தில் கொடுத்துருவாருன்னு நான் சொன்னேன். அந்த சிஸ்டர் கொஞ்சம் நேரம் அழுதாங்க. நம்மளாக இருந்தால் யோசிப்போமா, என்ன இந்த சிஸ்டர் பைத்தியம் மாதிரி தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணு சொல்கிறேன், என் குடும்பமே இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கும் அவங்கள கேட்க தயக்கமாக இருந்தது. ஆனால் நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் அவங்கள நேசிக்கிறேன் ஏசப்பா, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் அவங்கள நேசிக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுவேன், நிச்சயமாக என்னை கைவிட மாட்டீங்க, நான் வெக்கப்பட மாட்டேன்னு அவங்க அந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நேஷ்னலுக்காக அந்த சகோதரி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த ஜெபம் அவ்வளோ ஃபயராக நடந்து முடிஞ்சது. சரியாக ஒரு 3 மணி இருக்கும். 12 மணிக்கு ஜெபத்தை முடிச்சிட்டோம் மதியானம். 3 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, சிஸ்டர் என்னோட மக கிடச்சிட்டா, பத்திரமா கிடச்சிட்டா அப்படின்னும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தாயார் சொன்ன பதில் என்ன தெரியுமா, காணாமல் போய் 1 வாரம் ஆச்சு, என் பிள்ளை பரிசுத்தமாக வந்து சேர்ந்தா, ஒரு கீறல் ஒரு இது எதுவுமே இல்லை. தனியாக நடக்கும்போது எத்தனை பிள்ளைங்களுக்கு அநியாயம் தேசத்தில் நடக்குது, என் பிள்ளைக்கு அப்படி நடக்கலை. மனநல குன்றின பிள்ளை, பாதிக்கப்பட்ட பிள்ளை, ஒன்றும் பேச தெரியாத பிள்ளைய பத்திரமா ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். அவங்க முகத்தை ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. அவரை நம்பி அவருக்கு காத்திருக்கிறவங்க, அவருடைய பிள்ளைகள், ஏசப்பாவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம பேசணும், நம்ம படித்தோம், நம்ம சொன்னோம். ஆண்டவர் லாசருவே வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னு. ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார் அப்படின்னா, உங்கள் விசுவாசம், அந்த விசுவாசத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? மரியாள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டாரே. அப்போ எந்த அளவுக்கு அவளுடைய விசுவாசம் பாருங்கள். இயேசு கூட இருந்திருந்தால் அது நடந்திருக்காது அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் அந்த மகளை இருந்திருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொறுமையோடு ஆண்டவர், அதாவது வேதம் அதான் சொல்லுறது, விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கிறது. அதாவது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியமா. உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேங்க சரிங்க ஆண்டரை பார்த்துக்குவாருங்க என்னங்க இருந்து அப்படி சொல்லக்கூடாது. விசுவாசமாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்குனாலும் சரி, ஆண்டவர் எங்களை வெட்கப்பட விடமாட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஷாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதாவது அக்கினி சூளையில் தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களுடைய பக்தி வைராகியத்தை குறித்து எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பக்தி வைராகியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ஒரு அத்தாரிட்டி என்ன, எல்லாம் அந்த ராஜா பார்க்குறாரு, நேபுகாத் நேச்சார் பார்க்குறாங்க, தேசத்து ஜனங்களெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தான் ஆண்டவர் செய்ய போகிறாரு பார்க்கலாம். அநேகர் இன்றைக்கி அப்படி தான், உங்களுக்கு ஆண்டவர் என்ன தான் செய்ய போகிறாரு பார்க்கலான்னு உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க, உங்களை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் விசுவாசமாக திட நம்பிக்கையோடு என்ன பண்ணுன்னா அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணுமா. அந்த நேரத்தில் பாருங்களேன், செங்கல் சூளையில் தூக்கி போடுற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். தூக்கி போட்ட உடனே 3 பேருக்கு மத்தியில் 4வது ஒரு மனுஷரை அவங்களோட அவரே உலாவ ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருடைய கண்களும் பார்க்குது, 4வது ஒரு மனுஷனுடைய உருவம் தெரியுது, தேவசாயல் போல் இருக்குது அப்படின்ட்டு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு என்ன நடக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே நடத்தினார் ஆண்டவர். இன்றைக்கு அந்த அற்புதங்கள் பேசப்பட்டிருக்கட்டு வருகிறது. சண்டே ஸ்கூலில் எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் பேசப்பட்டிருக்கு. நம்ம சொல்லிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அந்த நாட்களில் இருந்த அந்த 3 பேருக்குள்ளே எப்படி இருந்திருக்கும். அது ஒரு மரண போராட்டம். ஒரு பக்கம் அக்கடியில் தூக்கி போடுறாங்க. போட்டவங்களுக்கு என்ன ஆகும், பஸ்பமாயிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிடவே மாட்டார், அவர் எங்களை தப்பு விற்பார். தப்பு விற்கலனாலும் பரவாயில்ல, அவர் எங்களை கைவிட்டுட்டாரும் பரவாயில்ல, நாங்கள் அவர் மேலே உறுதியாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம், அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. அன்றைக்கி மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் பலவீனப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னப்பவே அவர் போய் சேர்ந்துருக்கலாம், சேர்ந்துருந்தால் அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் இயேசு போகலை. ஏன் போகல தெரியுமா? சில நேரம் உங்கள் விசுவாசம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும், அந்த இடத்துல தேவ நாம மகிமைப்படணும், எல்லார் கண்களுக்கு முன்னாடி பிரத்யட்சமாக நடக்கணுன்றதுக்காக பொறுமையாக இருப்பார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுறது மாதிரி இருக்கும், பொறுமையாக இருப்பார். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையில் இவ பொறுமையாக இருக்கிறாளா அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அந்த நீடிய பொறுமை தான் இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியம். பாருங்கள், அவர் மூலமாக தேவ நாம மகிமைப்படணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல போகிறாரு, லாசருவே வெளியில் வா அப்படின்னு ஒரு வார்த்தை தான், மரிச்சவன் என்ன பண்ணார், உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு மனதோட விசுவாசிங்க. உங்கள் வெற்றிக்காக ஆண்டவரை விசுவாசிங்க, உங்கள் வேலைக்காக ஆண்டவரை விசுவாசிங்க, உங்கள் சுகத்திற்காக ஆண்டவரை விசுவாசிங்க, உங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரை விசுவாசிங்க, உங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, உங்கள் அற்புதத்துக்காக ஆண்டவரை நீங்கள் விசுவாசி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு நாளும் உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவரை நீங்கள் முழு மனசாக விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்ல, தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீங்கள் பொறுமையாக இருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக ஆண்டவரை நீங்கள் அழைக்கும் போது உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கானாவூர் என்ற கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவு வருது. 6 கற்சாடிகளில் ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொல்கிறது ஓகே, ஆனால் அந்த குடும்பத்தினருக்கு எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? இன்றைக்கும் நம்ம திருமணங்கள் எவ்வளோ ஆடம்பரமாக செய்கிறோம், எல்லாம் நல்லா செய்கிறோம். நம்ம கல்யாணத்தில் பிரியாணி ஒரு வேளை குறைஞ்சிருச்சுன்னா எவ்வளோ ஒரு அசிங்கம், அடுத்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எவ்வளோ ஒரு கேவலமாக பேசுவாங்க நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும் பேசுகிறதுக்கு, பின்னாடி எவ்வளோ காரியங்கள் பேசப்படும், எவ்வளோ அவமானங்கள் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளை வாழ்த்துவாங்களா, மணமகளை வாழ்த்துவாங்களா? சோறு போடாத கல்யாணம்னு சொல்லிடுவாங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அந்த நாட்களில் அப்படி தான் கானார் ஊரில் இயேசு அந்த குடும்பத்தினர் முதலாவது அழைச்சி அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்க பொழுது அங்கே ஒரு குறைவு வருது. அந்த குறைவின் மத்தியில் அந்த குடும்பத்தினர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிருது. யூதர்களுக்கு திராட்சை ரசம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விலையேற, எப்படி ப்ரெஷியஸ் அவங்களுக்கு. நமக்கு இங்கே பிரியாணி எப்படி சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு அந்த திராட்சை ரசம் பரிமாறப்படுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய காரியம். அது குறைஞ்சி போயிட்டால் எப்படி முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடும்பத்தினர் போய் இயேசுட்ட கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க,
நீங்கள் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 அந்த 6-7 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவளுடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவளுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி முறைமையின்படியே ஒவ்வொன்றுக்கும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த குடும்பத்தினர் இயேசுவை அழைத்தார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாடிகளில் போய் குறைவு வந்ததுக்கு பிறகு இயேசு அற்புதம் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு. ஏன்னா அவங்க முகம் அந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது இல்லையா, ஒரு மகிமையை வெளிப்படணும். அதனால் அந்த நேரம் வரும்பொழுது நான் சொல்கிறேன், போய் ஜாடிலாம் எடுத்து தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, கடகடன்னு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே தண்ணீர் எடுத்து ஃபுல்லாக நிறச்சிட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அதை மொண்டு பந்தி விசாரணை செய்யுங்க, போங்க, எல்லாருக்கும் போய் பரிமாறுங்க அப்படின்றாரு. எப்படி இருந்திருக்கும்? நம்மளுடைய பார்வைக்கு கொஞ்சம் என்ன இது பைத்தியம் போல தோணுதே அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த சீஷர்களுக்கும் அப்படியே தான் தோணிருக்கும். தண்ணியை ஊற்ற சொன்னார், மொள்கிற வரைக்கும் தண்ணியாக தான் இருந்தது. போய் பரிமாறும் போது அது எல்லாருக்கும் பரிமாறும் போது பந்தியில் திராட்சரசமாக எப்படி மாறுச்சு? அங்கே தான் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, வாய் பேசாமல், கர்த்தர் சில நேரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதன்படி அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்யணும். நீ இதை செய், இப்படி செய்யாத, இப்போ போகாத அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாருன்னா அதன்படி கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். மொள்கிற வரைக்கும் தண்ணியாக இருந்தது, ஜனங்களுக்கு பரிமாறும்போது அது திராட்சரசமாக மாறும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது ஒரு அற்புதம். கல்யாண வீட்டில் செய்திருக்கிறார். திருமண குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் எவ்வளோ முகங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறது. குடும்பங்கள் பிரிந்து போய் சேரவே முடியாத எத்தனையோ வருஷம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அழைச்சிருங்க, இயேசு உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டுக்கொள்ளுங்க, இயேசு உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போக முடியாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அதன்படி நீங்கள் நடத்தப்படும் பொழுது நீங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அந்த இடத்துல தேவனுடைய அற்புதம் மகிமை வெளிப்படும். இந்த வேளையில் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற தலைப்பின் கீழாக, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின் கீழாக அநேக ஆண்டவருடைய உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. அதே போல் இந்த நாளில் தியானித்த இந்த காரியங்கள் மூலமாக எத்தனை பேர் இந்த செய்தியின் வாயிலாக ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அவங்க முகங்கள்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. திருமணத்திற்காக யார் யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்படக்கூடவே கூடாது ஆண்டவரை, வெட்கப்படக்கூடாது ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரை. சீக்கிர திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி தாங்க. பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை என் தேவன் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சுகத்திற்காக ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்களோ, எத்தனை பேர் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களோ, நல்ல ஒரு தெய்வீக சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவரே சோர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவங்க எழுந்து நடக்கட்டும். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஜனங்கள் ஒரு விதமாய் பேசலாம், மறிச்சிருவான்னு நினைக்கலாம், ஆனாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யார் யாரெல்லாம் இதை முழு மனதோடு விசுவாசித்து உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, உங்களை அழைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் முகங்கள்லாம் வெட்கப்பட்டு போகவே போகாது ஆண்டவரை. சாட்சியாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.